வணக்கம். என்னடா காணாமேன்னு பார்த்தோம். ஃபைனலாக வந்துருச்சு மிசைல்ஸ், ரைட்? ஜோ பைடன் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அவர் சீக்ரெட்டாக வந்து கையெழுத்து போட்டார். அமெரிக்கன் மிசைல்ஸ், லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்து யுக்ரைன் வந்து யூஸ் பண்ணலாம் டு ஹிட் டீப் இன்சைட் ரஷ்யா. ஜோ பைடன் இன்னும் 2 மாதத்தில் போகிறாரு. அவருக்கு எதுக்கு இந்த வம்பு, ரைட்? நான் வந்து ஏற்கனவே வந்து சொல்லிட்டு இருந்தேன், யூஎஸில் இருக்கிற டீப் ஸ்டேட்ஸ், ரைட்? நம்ம ஊரில் வந்து சில, அதாவது இது வேணும்னு நினைக்கிற ஆட்கள், இது வந்து மோர் வந்து டெமோக்ராட்டிக் சைடில் வந்து இருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து போர் வேணுன்றது விருப்பப்பட்டாங்க. ட்ரம்ப் வந்து ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் இருந்தப்போ ஒரு போர் கூட இல்லை. அண்ட் எப்பயுமே வந்து டெமோக்ரேட் ஆகட்டும், இல்லை அமெரிக்காவுக்கு எப்போ ப்ராப்ளம் வந்தாலும், இல்லை எப்போ காசு வேணும்னு சொன்னாலும் அவங்க வந்து போர் போவாங்க. அண்ட் ட்ரம்ப் வந்து போரை நிப்பாட்டினா என்ன பண்ண போகிறாங்க, அதுக்கோசரம் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் விட்டுருக்காங்க. ஏன்னு சொன்னால், லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்துச்சுனால் ரஷ்யா கிளியர் கட்டாக சொல்லிச்சு, மாவனை யார் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் விடுறாங்களோ அவங்க வந்து என்னோட எனிமி ஆவாங்க. அண்ட் ஐ ஹாவ் ஃபுல் ரைட்ஸ் டு யூஸ் மை நியூக்ளியர் வெப்பன்ஸ், ரைட்? இதுக்கான டிகிரி வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து அவர் சைன் பண்ணியிருக்கிறாரு. 4-5 நாளில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த டிகிரி வந்து அவர் சைன் பண்ணியிருக்காரு. டிகிரினா ஆர்டர் காப்பின்னு வச்சுங்களேன். புட்டின் வில் டெஃபினெட்லி எக்ஸிக்யூட் ஹிஸ் த்ரெட். ஏன்னு சொன்னால் சும்மா பூச்சி காட்டுறதுக்கோசரம் கிடையாதுன்றது தெரியணும். ஏன்னு சொன்னால் தெரிஞ்சாதான் வந்து அவங்க அமைதி ஆவாங்க. எப்படி இந்தியா பாகிஸ்தான் ஒவ்வொரு டைமும் வந்து பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போதும் இதோன்னு சொல்லி பண்ணுறதுக்கு பதிலாக 2 தடவை உள்ள பூந்து அடித்ததுக்கு அப்புறமா பாகிஸ்தான் 10 தடவை இல்லை 100 தடவை யோசிக்கிறாங்க டு இனிஷியேட் எனி பிக் டெரரிஸ்ட் அட்டாக். ஏன்னு சொன்னால் அதுக்கான விலை கொடுக்கணும் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாவே அடுத்த லெவலில் வந்து யோசிப்பாங்க. இப்போ போலீஸ் இருக்கு, எப்பயுமே வந்து ஒரு குற்றத்தை வந்து பண்ணாத தடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். பட் குற்றம் நடந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கான விளைவுகள் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ அமெரிக்கா முடியும்னு சொல்லிட்டு உள்ளே அடிச்சிட்டாங்க. ரஷ்யா டெஃபினட்டாக இதுக்கான விலை பெருசாக கொடுக்கும், ரைட்? யுக்ரைன் வந்து பெருசாக இதுக்கான விலை கொடுக்கும். நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு நியூக்ளியர் பாமாச்சும் அடிப்பாங்க. இல்லாட்டினா பெரிய லெவலில் வந்து ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வெஸ்டர்ன் வேர்ல்டில் எஸ்பெஷலி நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், 2 நாளாக வந்து அது வந்து ஜெர்மன் ஆகட்டும், இல்லை ஃப்ரான்ஸ் ஆகட்டும், பிரிட்டன் ஆகட்டும் கொஞ்சம் அப்படி விளங்குறாங்க. ஸோ நிச்சயமாக இதுக்கான விலை, பெரிய விலை வந்து யூரோப் தான் கொடுக்கணும், இல்லையோ யூஎஸ் கொடுக்க வேணாம். ஏன்னு சொன்னால் யூஎஸ் ரொம்ப தள்ளி நிற்கிறான். ஸோ அவனுக்கான விலை வந்து பெருசாக இருக்காது. அண்ட் எப்படி ஆனாலும் ஜோ பைடன் வந்து நான் தோந்துட்டேன்ப்பா, நான் எப்படியா இருந்தால் வெளில போகிறேன், 80 வயசு ஆகுது, அடுத்த எலெக்ஷனில் நிற்க முடியாது, அப்படி இருக்கும் போதும் டெஃபினட்டாக ஏதோ ஒன்று தட்டி விடுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குன்றது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் இன்னைக்கு வந்து ரைட் நோ இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 4:30 பக்கமாக நம்ம பண்ணுறோம். நீங்கள் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எஃப்டிஎஸ்சி பிரிட்டனோட இது எக்ஸ்சேஞ்சு ஆல்மோஸ்ட் 2% டவுன், ரைட்? 1.94% டவுனு. அதே இது வந்து நீங்கள் டாக்ஸ்ன்றது ஜெர்மன்து 1.06% டவுன். கேக்ஸு 0.83% டவுன். அண்ட் யூஎஸ் வந்து இப்போ தான், அதாவது ஃபியூச்சர்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் 0.5% டவுன் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் க்ரூட் ப்ரைஸும் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து டாலர் இண்டெக்ஸில் நம்ம கோல்டு ஆல்மோஸ்ட் வந்து 0.9% வந்து ஏறி இருக்கு. நேற்று வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து கோல்டு அண்ட் சில்வர் ஏறிச்சு. டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. 103, 104 வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு தடுமாறிட்டு இருந்தது. நேற்று வந்து 105 இருந்துச்சு, இன்னைக்கு வந்து 106க்கு வந்து வந்துருச்சு. 106.36. அப்போ டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே வருதுன்னு சொன்னால் தெர் இஸ் சம்திங் விச் இஸ் ரியலி ராங். தோ உலகத்தில் வந்து எல்லாருமே வந்து நம்ம சொல்கிறது வந்து டாலரைசேஷன் நடந்துட்டு இருக்கு, டாலரை விட்டு நவுந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னைக்கு யார் ராஜா? டாலர் தான். மேபி நம்ம இப்படி எடுத்துக்கலாமே, வந்து 95%ன்னு இருந்துச்சுன்னா இப்போ ப்ராபப்ளி 92% இருக்குன்றது அது லெவல் இல்லை. இது ஒரு நம்பருக்கு நான் சொல்கிறேன். ஒரு 90% இருந்துச்சு, இப்போ 85% வந்து டாலர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த 5% லூஸ் ஆனதில் எஸ் இட் மேட்டர்ஸ்.
பட் டெஃபினெட்லி தே ஆர் தி கிங். இன்னைக்கு ரைட் நவ் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 224 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருக்குது டவ் ஜோன்ஸ் ஆர் US 30. டெஸ்லா 5% அப்பில் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, டெஸ்லா 5% அப்பில் இருந்தும் US மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குது. சம்திங் சீரியஸ்லி ராங். சரி, நம்ம மார்க்கெட்டுக்கு வரலாம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், ரைட்? நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து அந்த 23,720 730 எது ப்ரீவியஸாக சப்போர்ட்டாக இருந்துச்சுல 800 820 830 அந்த லெவல்லாம் இருக்குல்ல, அந்த ரேஞ்சு 23,850 கீழே வந்து 700 வரைக்கும் நீங்கள் வந்து அது வந்து ஒரு ஜோன். அந்த ஜோன் வந்து எது வாஸ் சப்போர்ட்டாக இருந்துச்சுல மேலேருந்து வரத்துக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 நாள் அந்த இடத்துல தாங்கி நின்றுச்சு. ஸோ எது வந்து ஒரு சீலிங் இருக்குன்னு வச்சுங்களேன், மேலே வந்து சப்போர்ட்டாக இருக்குது, ரைட்? அதே இது கீழே இருந்து போகும்போதும் இது ஃப்ளோராக இருக்குது, அதனால சப்போர்ட் கொடுக்குது. கீழே இருந்து போகும்போதும் அதே ரெசிஸ்டன்ஸாக மாறுது. அண்ட் எக்ஸாக்ட்லி இதுதான் வந்து இன்றைக்கி நடந்துச்சு. நிஃப்டி ஆல்மோஸ்ட் 358 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ஸுக்கு போச்சு. ஒரு ஸ்டேஜில் வந்து 300 ப்ளஸ்ஸை வந்து போச்சு. மேலே தொட்டுட்டு மறுபடி கீழே வந்துச்சு. ஸோ கீழேருந்து மேலே போய் மறுபடி கீழே வந்துருச்சு. பர்ஃபெக்ட் டாப்பிங் டெய்ல். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து பர்ஃபெக்ட் டாப்பிங் டெய்ல் போட்டிருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு லீவுப்பா, எலெக்ஷனில் மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கான எக்ஸிட் போல் வந்து 23ஆம் தேதி சாயந்தரம் வரும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஊர் எக்ஸிட் போல், யுக்ரைன் ரஷ்யா வாரு, ட்ரம்ப் வரத்துக்கு முன்னாடி நம்ம ஜோ பைடன் என்னென்ன பண்ண போகிறாருன்னு தெரியாது. அதே மாதிரி வந்து பியூட்டின் வந்து சொல்லியிருக்கிறாரு, ரைட்? உனக்கு எதிரி யார் யார் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து தாராளமாக நான் வந்து ஆர்ம்ஸ் கொடுக்க போகிறேன். ஈரான், ஹூத்தி ரெபிள்ஸ்க்கு வந்து டெக்னாலஜி வந்து ரஷ்யா கொடுத்தா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்களேன். தாலிபான், நார்த் கொரியா நினச்சி பாருங்கள். நார்த் கொரியாவுக்கெல்லாம் வந்து ஏற்கனவே மிசைல்ஸ் வச்சுருக்கிறோம், ஆனால் அதிகாலத்து மிசைல்ஸு, அதுக்கு வந்து ரஷ்யன் லேட்டஸ்ட் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்களேன், ரைட்? அண்ட் அவங்க கொடுக்கறதுக்கு ரெடி. நீ யுக்ரைனுக்கு கொடுக்கும்போது நான் கொடுக்கக்கூடாதா, ரைட்? ஹூத்தி ரெபிள்ஸ் நேற்று இஸ்ரேலில் இருக்கிற முக்கியமான போர்ட், அந்த போர்ட்டை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரோன்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. நினச்சி பாருங்களேன், ப்ரிசிஷன் அட்டாக். ஒரு தீவிரவாதிங்க ப்ரிசிஷன் அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி யார் சப்ளை பண்ணுறாங்கன்றது யோசனை பண்ணி பாருங்களேன். ஸோ இது எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த ஒரு 2-3 வாரம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் டெஃபினெட்லி வி நீட் டு சி வாட் இஸ் ஹேப்னிங். இதுக்கான ரிஃப்ளெக்ஷன் எங்கே இருக்குது? யாரோ 2 பேரும் எங்கேயோ அடிச்சுப்பாங்க. ரீசெண்டாக கூட வந்து ஒரு ஜோக் வந்துச்சு, ரைட்? ஈரான் வந்து இஸ்ரேலில் அட்டாக் பண்ணாங்க, ஆனால் நஷ்டம் எங்கே வந்துச்சு? என்னோட போர்ட்ஃபோலியோவில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறையா மீம்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதே தான் வந்து இப்போதைக்கு நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி மார்னிங் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் நேற்றே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, இன்வெஸ்ட் பண்ணலாமா? அதான் நான் டைம் பாஸ்க்கு வேணால் ட்ரேட் பண்ணுங்கள், பட் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம ஓன் யூடியூப்லேயும் அதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் ஆஃப் எ டைம் பாஸ். ஸ்விங் ட்ரேட் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லையே, இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் யுவர் பொசிஷன் பை பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போன வாரத்தில் வந்து நம்ம வந்து சுஸ்லான் வந்து வாங்கியிருந்தோம். சம்வேர் அரௌண்ட் 57 ருபீஸில் வாங்கியிருந்தோம். அண்ட் ஆவரேஜாக எனக்கு என் கிளைண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வாங்கியிருந்தோம். அது கீழே வந்துச்சு, வெரி கான்ஃபிடென்ட், பட் கீழே வந்துச்சு. அரௌண்ட் 54 வரைக்கும் வந்துட்டு ஸ்டில் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாசிட்டிவாக நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி அது 62 வரைக்கும் போயிருந்துச்சு. நேற்றும் அப்பர் சர்க்கியூட், இன்றைக்கும் வந்து அப்பர் சர்க்கியூட். இன்ட்ரெஸ்டிங். ஃபர்தர் அப்சைட் போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது மாதிரி இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் சூழ்நிலையிலையும் நிறைய ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். வரும் காலத்தில் டெஃபினட்டாக இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து சிபியோட ரூல்ஸ்க்கு உட்பட்ட, ரைட்? நான் சிபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. ஸோ டெஃபினட்டாக நான் சொல்கிறத வந்து நிறைய உப்பு, கொஞ்சோண்டு உப்பு இல்லை, நிறைய உப்பு போட்டு யோசனை பண்ணி ஒரு நல்ல அட்வைசர்கிட்ட கேட்டு உங்களோட ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து மோர் ஆஃப் ஷார்ட் கவரிங் சொல்லலாம். தோ டெக்னிக்கலி நிறைய இடத்துல வந்து லாங் பில்டப் காட்டும், பட் இட் இஸ் மோர் ஆஃப் ஏ ஷார்ட் கவரிங் தான் நம்ம எடுத்துக்கணும். தீபக் நைட்ரேட்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னு வச்சிங்களேன்,
அதில் எல்லாத்துலேயுமே வந்து லாங் பில்டப் காட்டும். அது எல்லாமே வந்து ஷார்ட் கவரிங்கில் மேலே போனது தான். இன்றைக்கி வந்து ஷார்ட் பில்டப்பில் வந்து MFSLலாம் வந்துருக்கு. SBI லைஃப், ஜிண்டால் ஸ்டீல், ஐடியா இன்னும் எவ்வளோ தூரம் தான் அடிக்க போகிறாங்கன்றது தெரியாது. அதே மாதிரி ஷார்ட் கவரிங்கில் வந்து கிரானியூல்ஸ் இந்தியா, PVR, MCX, சன் டிவி, டைட்டன், இது எல்லாமே வந்து ஷார்ட் கவரிங்கில் வந்து மேலே ஏறி இருக்கு. இன்டர்நேஷ்னல் கோல்டு ப்ரைஸ் ஏறினது ரிஃப்ளெக்ஷன் இந்தியன் மார்க்கெட்லேயும் காட்டிகிட்டு இருக்கு. ரைட் நவ் ருப்பியை பொறுத்த வரைக்கும் 84.45 அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் மார்க்கெட் முடியல. இந்தியன் மார்க்கெட்லேயே வந்து 84.45 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் 7,850 இந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 24 கேரட் ஹோல்சேல் ரேட், GSTயோட சென்னையில் ட்ரேட் ஆகிற ரேட்டு. அதே இது சில்வரை பொறுத்த வரைக்கும் 93,800 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 999 குவாலிட்டி பர் கேஜி சில்வர், சென்னையில் ரேட்டு. மார்க்கெட்டில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. நாளைக்கு மார்க்கெட் லீவ், ஞாபகம் வச்சுங்க. நாளைக்கு மார்க்கெட் லீவ்னால நிறைய விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் செக்டார் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக் இருக்குன்னு சொன்னால் டெஃபினட்டாக நாளைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க, நாளைக்கு ஈவினிங் ரைட் ஒரு ஸ்பெஷலாக ஏதாச்சும் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.